Newspeak 7 around you. இந்த கோடை காலத்தில் உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு எப்பயுமே ரெகுலராக நம்ம சொல்கிறது தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க. டாக்டர் நான் தண்ணி நிறைய குடிக்கிறேன், எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம மோர் எடுத்துக்க சொல்கிறோம். அதே மாதிரி இளநீ எடுத்துக்க சொல்கிறோம். மோர் நிறைய நம்ம எடுக்கும்போது செரிமனம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். எக்ஸ்டர்னலாக நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம குளித்து முடித்த உடனே எல்லாரும் செய்கிற ஒரே ஒரு பெரிய தப்பு என்னென்னா, நிறைய மாய்ஸ்சரைசர் நிறைய கம்பெனி பிராண்டடில் போட்டுகிட்டே வராங்க. ஸோ அந்த மாய்ஸ்சரைசரே என்ன ஆகுதுன்னா ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆக்கிடுது. அந்த மாதிரி ட்ரை ஆக்கும்போது நிறைய தோல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அமையுது. ஸோ எல்லாரும் நிறைய பிராண்டடாக நான் மாய்ஸ்சரைசர் போடுறேன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் எல்லாரோட ஸ்கின் டைப்புக்குமே எல்லா மாய்ஸ்சரைசரும் செட் ஆகுமானா கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஸ்கின்னை ரொம்ப ட்ரை பண்ணிடுச்சுன்னா அதே தோல் வறட்சி ஆகிடுச்சுனாலே உங்களுக்கு அங்கே இச்சிங் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பாக அமையுது. அதுவே சொரியாசிஸ் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் விட்டுருங்க. நான் ஒரு பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் சொல்கிறேன். தேங்காய் எண்ணெயை தவிர்த்துட்டு பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் குளித்து முடிச்சிங்களா, உடலில் கொஞ்சமாக ஈரத்தன்மை இருக்கும்போதே நீங்கள் தேங்காய் எண்ணெயை லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணாலே போதும். நம்ம ஈரத்தன்மையோடு அப்ளை பண்ணும்போது ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பெரிய ஆயிலாக தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம உடல் உஷ்ணத்தையும் நிறைய குறைச்ச மாதிரி இருக்கும். ஸோ வாரத்துக்கு 2 முறை நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். இது ரொம்ப உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது. டெய்லி நைட் தூங்குறீங்களா, விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. 2 ட்ராப் நம்ம தொப்புளில் 2 சொட்டு விளக்கெண்ணெய் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் சரி, உங்களோட கால் நகங்களில் விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணும்போதும் சரி, உடல் உஷ்ணத்தை ரொம்ப எளிமையாக குறைச்சிடலாம். ஸோ இந்த 3 எண்ணெயை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது எக்ஸ்டர்னலாக உங்களோட பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். ஆனால் நீங்கள் வாங்குகிற எண்ணெய் நல்ல எண்ணெயா அப்படின்றத பார்த்து வாங்குங்க. எப்பயுமே வாகை மரத்தில் ஆட்டின எண்ணெய் தான் தூய்மையான எண்ணெய் நம்ம சிவ மருத்துவமனையில் கண்டிப்பாக கிடைக்குது. யாருக்கெல்லாம் கிடைக்கலன்ற பட்சத்தில் மட்டும் நம்மளோட சிவ மருத்துவமனைக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைப்பாங்க. இது மார்க்கெட்டிங் கிடையாது. உங்களுக்கு தூய்மையாக செக்கெண்ணெய் கிடைக்குது அப்படின்னா, வாகை மரத்தில் செஞ்ச செக்கெண்ணெய் கிடைக்குது அப்படின்னா வாங்கிக்கோங்க. கிடைக்கலன்றவங்களுக்கு மட்டும் நம்மளோட சிவ மருத்துவமனையை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைப்பாங்க. World news, politics, science and health care, sports, business, cooking, spiritual, cinema and entertainment. Newspeak 7 around you.